ஹாய், இன்றைக்கி நம்ம ஒரு ரிசப்ஷன் vlog பார்க்கலாம். இவங்க என்னோடய பிரைட் வந்து கீர்த்தி. இவங்களுக்கு நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். இவங்க சென்னை பிரைடு தான். ஸோ இவங்களோட ஹேர் டெக்ஸ்சர் வந்து ஃபஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க. கர்லி ஹேர் தான். இவங்களுக்கு நான் வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் கேர்ள்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து பிரின்சஸ் போனி டெயில் சொல்லுவோம். ஸோ பிரின்சஸ் போனியில் இவங்களுக்கு வந்து நான் கேர்ள்ஸ் மாதிரி பண்ணியிருந்தேன். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஹேர் விட்டுட்டு அதே மாதிரி சைட்ஸில் வந்து ஹேர் 2 சைடும் விட்டுட்டேன். அப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்க ஹேர் எல்லாத்தையுமே வந்து பேக் கோமிங் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல் பஃப் மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் பேக்கில் வந்து கேர்ள்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கும் வந்து என்னை புக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபோட்டோ வந்து இதில் நான் வைக்கிறேன். நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து என்னை வந்து டிஎம் பண்ணிங்கன்னு அப்படின்னா நான் வந்து உங்களோட புக்கிங்ஸ் வந்து எடுத்துப்பேன். ஸோ ஃபைனல் அவுட்புட் வந்து இப்படி தான் வந்துருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. இவங்க வந்து ஒரு லாங் கவுன் மாதிரி ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க ட்ரெஸ்ஸு. அதுக்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணி இந்த மாதிரி பண்ணேன். ரொம்பவே பார்க்க அழகாக இருந்தாங்க, டால் மாதிரி இருந்தாங்க. அப்புறம் எல்லாருமே ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ப்ரைடும் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதை கேட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த டே அப்படி தான் போச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ரூமில் இருப்பாங்க. ரூமில் இருந்தாங்க. அப்புறம் ரொம்ப வந்து ஜாலியாக பேசிகிட்டே நம்ம மியூசிக்லாம் கேட்டுட்டு அந்த மாதிரி பண்ணோம். அப்புறம் ப்ரைடும் க்ரூமும் வந்துட்டு என்ட்ரி இது தான். ஸோ அவங்க உள்ளே வராங்க, வந்துட்டு ஆர்த்திலாம் எடுத்து வெல்கம் பண்ணாங்க. அப்புறம் வந்து ப்ரைடு வந்து குட்டியாக ஒரு டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி தான் போச்சு அன்றைக்கி டே. அதுக்கப்புறம் டான்ஸ்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நாங்களும் உட்காந்து ரிசப்ஷன்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு போய் நான் தூங்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு முகூர்த்தம் இல்லையா, அதனால் சீக்கிரம் தூங்கினா தான் நான் மார்னிங் எந்திரிக்க முடியும். ஸோ அதனால் அங்கே போயிட்டேன். நெக்ஸ்ட்டு அடுத்த விலாக் வந்து உங்களுக்கு வெட்டிங் விலாக் வந்து வரும். இது என்ன ஃபுல் ஹேர் ஸ்டைல் நான் பண்ணுறது வந்து எடுக்கல. அவங்களோட ஹேர் டெக்ஸ்சர் அண்ட் வந்து நான் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணேன் அப்படின்றத காமிச்சிருப்பேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், 2 பேரும் டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் போயிட்டு தூங்க போயிட்டேன். ஸோ இப்படி தான் போச்சு. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் உங்கள் வீட்லேயும் வர ஃபங்க்ஷனுக்கு புக் பண்ணணுன்னா என்னை இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள்.